மூணு நாள் முன்னே ராமநாடு டிஸ்ட்ரிக்ட் வந்தோம். அங்கே நம்ம நமச்சிவாயா என்றவங்களது முருகர் கோயில் கும்பாபிஷேகம் இருந்தது. அதெல்லாம் சிறப்பாக ரொம்ப வைபவமாக நடந்த ஆச்சு. இந்த திருக்குறகுன்றத்தில் நம்ம சரவணம் அவர்களை வீடுக்கு நான் வரல, குருபரிஷத்தை அதுக்காக இந்த வழியாக இதை பார்த்துட்டு அவங்கள சந்தோஷப்பட்டு போகலான்ட்டு வந்தேன். ரொம்ப நல்லா வீடு கட்டிருக்காரு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. எல்லாம் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கணும், குழந்தை எல்லாம் குட்டிகள் நல்லா இருக்கணும். நான் எல்லாருக்கும் வணங்குறேன். வெளியே அந்த சிலையை ரொம்ப 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 அருமையாக இருக்குது. ரொம்ப நல்லா நேச்சுரலாக இருக்குது, தத்ரூபமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக சிரிச்ச முகத்தில் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து தன்னோட வீட்டில் வந்து சிலையை வச்சு அவரை வந்து தெய்வமாக பார்க்குறாங்க. இந்த உணர்வு உங்களுக்கு எப்படி இருக்குது? ஐயோ, ரொம்ப 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 சொல்ல முடியாது. தெய்வமாக பார்க்குறாங்க, அதுக்காக அந்த அவர் மேல் ரொம்ப அன்பு பாசம் எங்களுக்கு. அந்த மக்களுக்காக நான் என்ன கேட்டாலும் என்ன சொன்னாலும் எங்கே கூப்பிட்டாலும் போய்டுவேன். அவங்க எனக்கும் மகிழ்ச்சி, அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும்ன்ற அவ்வளோதான். அதுக்காக நான் எல்லா பக்கம் போகிறேன். இப்போ மதுரையில் ஒருத்தர் புரோட்டா கடை வச்சுருக்கவர் ஒருத்தர், அவரை கூப்பிட்டு கூட ஹானர் பண்ணார். ஆமாம், தம்பி கூப்பிட்டா ஆமாம் அந்த பண்ணேன். ரொம்ப ரொம்ப பாருங்க, எவ்வளோ அன்பு பாருங்க. கஷ்டப்பட்டவங்க எல்லாம் தெரிஞ்ச தಕ್ಷಣ அவங்களுக்கு கூப்பிட்டு பண்ணேன். அவங்க எவ்வளோ அது அவங்க பேரே வச்சு கடை வச்சுருக்காங்களா, அதில் பேர் புகழ், அது நேர்மை இருக்கும், நேர்மை உழைப்பு. அதுக்காக தான் எல்லாம் நல்லா வாழ்வாங்க. நேர்மையாக இருக்கணும், சொன்னது செய்யணும், செய்து இது காட்டணும், மக்களுக்கு ஆணவம் தான தர்மம் பண்ணணும், பெற்றோர்களை நல்லா பார்த்துக்கணும். அவர் அதே பரிசு தானே சொல்கிறாங்க தம்பி, அதே மாதிரி எல்லாம் நடக்கும் நல்லது. அவர் வந்து ஃபேமிலியும் ஆடியன்ஸோட ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவரோட ஃபேன்ஸோட ஃபேமிலியும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு ரொம்ப நாள் கோரிக்கை. ரொம்ப ஆயிரக்கணக்கான காத்துருக்கிறாங்க, யாரை பார்க்குறது சொல்லணும். ரொம்ப அவங்களுக்கு ஹெல்த்து அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா, அதுக்காக கஷ்டம்தான், அது சொல்ல முடியாது. அவங்களோட விருப்பம், அவங்க இஷ்டம், அது ரொம்ப கஷ்டம். அது 100 பேருக்கு பார்க்க முடியாது, அதுக்கே டைம் வேஸ்ட் ஆகி போகுது. அதோட அவங்களுக்கு எல்லாம் செலவு பண்ணி வீட்டில் வந்து காத்திருந்து அது ஃபோட்டோக்காக ஒரு வான சொல்கிறேன், அவ்வளோதான். மனசாக அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கினே இருந்தால் போதும், அந்த ஆசையில் வேண்டாம். ரொம்ப கஷ்டம் பாவம், அவங்களுக்கு ரெஸ்ட்டு தேவையில்லவா, 76 வயசு இப்போது, அதுக்கு இன்னும் வச்சு நிற்கிறாங்க. அவருக்காக அல்ல, மக்களுக்காக தான். எல்லோரும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு உதவியாக இருக்கவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், அதுதான் எண்ணம் அவருக்கு. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவரை வந்து இவ்வளோ பெரிய உயரத்தில் வச்சுருக்காங்க. ஆமாம், இது உங்களுக்கு எப்படி தோணுது? ரொம்ப 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 பெருமையாக இருக்குது, ரொம்ப பெருமையாக, அது சொல்கிறதுக்கே ஆகுறதில்லை, ரொம்ப பெருமையாக இருக்குது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.